அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடம் ஏன் பார்க்கணும்? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. மனிதனுடைய வாழ்க்கைய கோள்கள் தான் நட்சத்திரங்களின் வாயிலா நடத்துது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஜோதிடம் பார்ப்பதின் மூலியமா ஒரு மனிதனுக்கு வாழ்வின் முன்னேற்றம் எப்படி அமையும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்கணும். ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜோதிடம் பார்க்கிறது அப்படின்னா சாஸ்திர முறைப்படி குறைந்தபட்சம் 3 நாளாவது ஆகியிருக்கணும். அதுக்கப்புறம் ஜோதிடம் பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு ஜோதிடம் பார்க்கும்போது பெற்றோர்களின் நிலை எப்படி இருக்கு, குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. ஒரு 18 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன், அவனுக்கு ஜோதிடம் பார்க்கிறோம் அப்படின்னா அடுத்து எந்த துறையை அவன் தேர்ந்தெடுத்தா அவன் வேலைக்கு போகும்போது அவனுக்கு அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கலாம். வேலைக்கு சென்ற ஒரு ஆண், அதாவது தோராயமா 25 வயதுல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஆணோ பெண்ணோ, அவருக்கு ஜோதிடம் பார்க்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான தன்மைகள் உள்ள ஒரு வரனை அவருக்கு துணையா அமைச்சா அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு 35ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்க ஒருத்தருக்கு ஜோதிடம் பார்க்கும்போது அவருக்கு எந்த மாதிரியான சொத்து அமைப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். 55 வயதுல ஒருத்தருக்கு ஜோதிடம் பார்க்கும்போது அவருடைய மகன் அல்லது மகளுக்கான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க உதவும். 60ல இருந்து 65க்குள்ள இருக்கிறவருக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி பார்க்கறதுக்காக உதவும். 70ல இருந்து 75 வயதுக்கு உட்பட்டவருக்கு ஜோதிடம் பார்க்கும்போது அவருடைய மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றிய நிலை பற்றி ஆராய்வதற்காக ஜோதிடம் பயன்படும். 80 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வாழ்க்கையின் பெரும் பகுதி முடிஞ்சிருக்கும், அவருக்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்க முடியும். 90 வயதுக்கு மேல் இருக்கவர் தன் வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் கடந்திருப்பார், அவர் இருப்பதே பாக்கியம் என்ற நிலை இருக்கும். 100 வயதை தாண்டியவர் தனது கர்மாவை கழித்து விட்டார். 90 வயது முதல் 110 வயது வரை வாழும் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் கடந்த ஜென்மத்தில் இருந்த அனைத்து விதமான கர்மாக்களையும் கழித்து விட்டார் என்ற நிலையினை காண முடியும். இந்த வயது வரை இருப்பது மிகவும் அரிது. 120 வயது வரை ஒருவர் வாழ்ந்து விட்டால் அவர் பூர்ணத்துவம் பெற்று விட்டார், முக்தி அடைந்து விட்டார் என்று கருதலாம். இவ்வாறு ஜோதிடத்தின் மூலியமாக நாம் ஒருவரின் நிலை கோள்களின் வழியாக நட்சத்திரங்கள் மூலமாக எவ்வாறான நிலைகள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கே ஜோதிடம் பயன்படுகிறது. இன்னைக்கு கால சூழல்ல நம்ம அடிக்கடி ஜோதிடம் பார்க்கிறோம். அது அவசியமா அப்படின்னு கேட்டா உண்மையில இல்லை. நம்ம ஒரு தெளிவான பாதையில போயிட்டு இருக்கோம், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாதான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும் போது நம்ம ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முடிவு எடுக்கும் போது குழப்பமா இருக்கு, சரியா நடக்குமா அப்படிங்கிறது தெரியல, நமக்கு நம்பிக்கையுரிய ஒருத்தவங்க கிட்ட நம்ம அதை பத்தி விரிவா டிஸ்கஸ் பண்ணாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான சூழல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா மட்டும் நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை காமிச்சு, நான் வீடு கட்டலான்னு இருக்கேன், எனக்கு குழப்பமா இருக்கு, அதுக்கான வாய்ப்பு அல்லது ஜோதிட அமைப்புல அதுக்கான நிலை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது சரியானதாகவும் இருக்கும். அதற்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுங்கிறதும் தெளிவானதா இருக்கும். அதை விட்டுட்டு அடிக்கடி நான் வாழ்க்கையில முன்னேறுவேனா, நான் அது பண்ணுவேனா, இல்லை நான் பெரிய வீடு வண்டி வாசல் எல்லாம் வாங்கிடுவேனா, என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குமான்னு எப்ப பாரு ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்து ஜோதிடரா போய் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சியோ முன்னேற்றமோ மாறுதலோ இருக்காது. அதனால ஜோதிடத்தை ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் போது உங்களுக்கு குழப்பமான சூழல் இருக்கு அப்படின்னா மட்டும் பார்க்கறது போதுமானது. அப்படி இல்லைன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்ப பொதுவா ஒரு ஜாதகத்தை எத்தனை முறை பார்க்கலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜாதகம் பார்க்கறது போதுமானது. அதுவும் முக்கியமான கேள்வி ஏதாவது இருக்கு ஜோதிட அடிப்படையில அப்படின்னா மட்டும் பார்த்தா போதும். அப்படி இல்லைன்னா பார்க்க தேவையில்லை. உழைப்பு ஒன்றே உயர்வு தரும், தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால வெறுமனே ஜாதகத்தை மட்டும்
மட்டும் நம்பி இருக்கிறது அப்படின்றது சுத்த முட்டாள்தனம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்ய வேண்டும், தெய்வத்தை முறையாக வழிபட வேண்டும். அதனால் வர இருக்கும் பலன் இறைவன் நிர்ணயிப்பதே. அதை பற்றி வருத்தப்படாமல் நாம் செய்வதை செய்வோமானால் நமக்கு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஜோதிடத்தின் மூலியமாக கடந்த கால நிகழ்வையும் நிகழ்கால நிகழ்வையும் கோள்களின் வாயிலாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் பொருந்து வருகிறதா என்பதை ஆராய்வதே ஜோதிடம். மேலும் கடந்த காலம் மற்றும் நிகழ்கால நிகழ்வுகளை ஆராய்வதும் எதிர்காலத்தில் இது நடக்கலாம் என்பது ஒரு தோராயமான கணிதமே. அது 70 முதல் 80% நடப்பதற்கான அமைப்பு மட்டுமே இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.